ஜெய் சாயிராம். கிடைக்காது, நடக்காது என்பதெல்லாம் நம் வாழ்வில் இல்லவே இல்லை என்பதை உணர்ந்து கொண்டு செயல்படலாம். நமக்கானதை நிச்சயமாக நம்மப்பா நம்மிடம் கொண்டு வந்து சேர்ப்பார் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, ஓம் சாயிராம் என்று கூறிவிட்டு நம்பிக்கையோடு நிம்மதியாக உறங்கச் செல். நீ ஏங்கி என்னிடம் கேட்டது, என்னிடம் பிரார்த்தனையாக வைத்தது எல்லாமே உன் கையில் கிடைக்க நான் அந்த நல்ல நாளை தேர்ந்தெடுத்து விட்டேன். ஆம் என் குழந்தா, அதற்கான நல்ல நாள் நாளையே உனக்கு நிகழப்போகிறது. நீ என்னிடம் ஏங்கி கேட்டது உன் கையில் கிடைக்க அத்தனை வேலைகளையும் நான் செய்து முடித்து விட்டேன். எல்லாமே உனக்கு சாதகமாகவே நடக்கும். உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்வை எண்ணி மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள், மகிழ்வாக இருக்க கற்றுக்கொள். ஏனென்றால் உனக்கு சாதாரணமாக தெரியும் இந்த வாழ்வு, உனக்கு மிக மிக சாதாரணமாக தெரியும் இந்த வாழ்வு பலருக்கு மிகப்பெரிய கனவு வாழ்க்கையாக இருக்கிறது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. ஆம் என் பிரியமே, உழைப்பதற்காக வாய்ப்பு உனக்கு எப்பொழுதெல்லாம் கிடைக்கிறதோ அந்த வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்தி கொள்ள கற்றுக்கொள். உழைப்பு என்றுமே தோற்காது. என் அன்பு பிரியமே, நம்பிக்கையோடு உன்னுடைய இலக்கை நோக்கி சென்று கொண்டே இரு. உன்னுடைய இலக்கில் நீ அடைய வேண்டிய லட்சியம் என்ன என்பதை மனதில் தீர்க்கமாக நம்பு. எல்லாம் உனக்கு சாதகமாகவே நடக்கும் சூழலை நான் உனக்கு மாற்றி காட்டுகிறேன். மாற்ற வேண்டியதை முதலில் உன் மனம்தான் மாற வேண்டியது. நீ மாறிவிட்டால் என்றால் உன்னை சுற்றி இருக்கும் அனைத்துமே மிக சுலபமாக மாறிவிடக்கூடியதுதான். இங்கு மாற்றிக்கொண்டே இருப்பது நாட்கள் மட்டும்தான். உன்னால் உன்னுடைய வாழ்வில் எல்லா மாற்றமும் தானாகவே நிகழும். நீ வாழ்வில் எவ்வளவு பெரிய உயர்ந்த நிலையில் இருந்தாலும் கூட கவலையே படாதே என் பிரியமே, சந்தோஷமும் படாதே. எல்லோரிடமும் பணிவோடு இருக்கவும் கற்றுக்கொள். மற்றவர்களை விட உயர்ந்த நிலையில் இருக்கிறோம் என்ற தலைகணத்தோடு இருக்காதே. அப்படி நீ தலைகணத்தோடு இருந்தால் வாழ்வில் அந்த உயர்ந்த நிலையில் நீண்ட தூரம் உன்னால் பயணிக்கவே முடியாது. இதுதான் உண்மையிலும் உண்மை. என் அன்பு பிரியமே, சில இடங்களில் எனக்கு எல்லாம் தெரியும் என்று குழப்பத்தோடு இருப்பதை விட எதுவுமே தெரியாது என்று தெளிவோடு இருந்து விடுவது மிக மிக நல்லது. எல்லாம் தெரிந்தது போல இருப்பவர்களால் எதையுமே கற்றுக்கொள்ளவே முடியாது என்பதை புரிந்து கொள். தெரியாததை தெரியாது என்று ஒப்புக்கொள்பவர்கள்தான் அப்படி ஒப்புக்கொள்பவர்கள்தான் அனைத்தையும் மிக சுலபமாக கற்றுக்கொள்கிறார்கள். உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரையும் நான் திருத்துகிறேன் என்று அவர்களோடு நீ எப்பொழுதுமே விவாதம் செய்து கொண்டே இருக்காதே, விவாதித்து கொண்டே இருக்காதே. ஒரு சிலரை நீ என்ன செய்தாலும் மாற்றவே முடியாது. அது அவருடைய குணம். சிலர் அவர்களாகவே பட்டால்தான் திருந்துவார்கள். அவர்களுக்கு பட்டால்தான் புரியும். இது அவர்களுடைய குணாதிசயம். மற்றவர்கள் சந்திக்கும் ஆபத்திலும் கஷ்டத்திலும் துயரத்திலும் தோல்வியிலிருந்தும் அவர்களை காப்பாற்ற நீ பொய்யாக ஒன்றும் செய்யவே வேண்டாம். வெறுமனாக உனக்காக நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கை வார்த்தையை மட்டும் கூறினாலே போதும். அதுவே அவர்களை பாதி காப்பாற்றிவிடும். அதுவே அவர்களுக்கு மிக சிறந்த ஆறுதல் வார்த்தையாகவும் இருக்கும். உன்னுடைய வாழ்வை வேறு எங்கும் தேடாதே என் பிரியமே. நீ கடந்து வந்த பாதையிலேதான் உனக்கான பாடங்களும் ஒளிந்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. உன்னுடைய வாழ்வை உன்னுடைய பாதையில் தேடாமல் வேறு ஒருவர் பாதையில் தேடினால், மற்றவர் பாதையில் தேடினால்
உனக்காக எதுவுமே அங்கு கிடைக்காது. உன்னை பற்றிய பிறரது மற்றவர்களுடைய கருத்துகளில் கவனம் செலுத்துவதை முதலில் நிறுத்திவிடு என் பிரியமே. மற்றவர்கள் சொல்லை காதில் வாங்கவே வாங்காதே. அப்படி இல்லையென்றால் உன்னுடைய மன அமைதி உன்னை விட்டு வெகு தூரம் சென்றுவிடும் என்பதை புரிந்து கொள். தோல்விகளும் உன்னை தொடர ஆரம்பித்துவிடும். அப்படி நீ மற்றவர்கள் பேச்சினை கேட்டுக்கொண்டே இருந்தால். என் அன்பு பிரியமே, உன்னை சுற்றி இருப்பவர்கள் என்ன பேசுகிறார்கள், என்ன நினைக்கிறார்கள், என்ன செய்கிறார்கள் என்பதை உன் கவனத்தில் செலுத்துவதை நிறுத்திவிட்டு உன் வாழ்க்கைக்கு எது தேவை, நீ வெற்றியடைவதற்காக எதை செய்ய வேண்டும் என்ற சிந்தனை உன்னை பற்றி உனக்கு இருந்தால் போதும். உன்னுடைய இலக்கை மிக சுலபமாக உன்னால் எட்டி பிடித்துவிட முடியும். உன்னால் முடியாதது என்று இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. அனைத்தையும் முடிக்கக்கூடிய வல்லமை உன்னிடம் அதிகமாகவே இருக்கிறது. என் அன்பு பிரியமே, வாழ்க்கைக்கு பணம் முக்கியம்தான். ஆனால் அந்த பணம் வரும் வழி அதைவிட முக்கியம் என்பதை உணர்ந்து கொள். பணம் வருகிறதே என்று அனைத்தையும் செய்ய வேண்டாம். அது உனக்கும் கெடுதலாக முடிந்துவிடும், உன் வாழ்விற்கும் கெடுதலாக முடிந்துவிடும், உன் மன அமைதியும் இழந்துவிடும். எனவே பணம் முக்கியம்தான், ஆனால் அது வரும் வழியை ஆராய கற்றுக்கொள். இந்த உலகில் அனைத்துமே கொஞ்ச காலம்தான் நீடிக்கும் என்பதுதான் உண்மை. அதுதான் மிக சிறந்த உண்மையும் கூட. ஒரு சிலருக்கு அது நல்ல செய்தியாகவும் இருக்கும், ஒரு சிலருக்கு அது தீய செய்தியாகவும் இருக்கும். எல்லோருக்கும் ஒரே அர்த்தத்தை தான் தரும் என்பதை மட்டும் நினைத்து விடாதே. ஒவ்வொருவர் நிலையும் வெவ்வேறாகத்தான் இருக்கிறது. ஒவ்வொருக்குள்ளும் புரிந்து கொள்ளும் ஆற்றலும் வெவ்வேறு என்பதையும் உணர்ந்து கொள். ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு குணாதிசயங்களும் இருக்கத்தான் செய்கிறது. உன்னை போல் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவருமே நல்லவர்களாகத்தான் இருப்பார்கள் என்று மட்டும் அப்படியே முடிவு செய்து விடாதே. உதவி வேண்டும் என்று கேட்பவர்களுக்கு மட்டும் உன்னால் முடிந்த உதவியை செய்து கொண்டே இரு. நீ செய்யும் நற்செயல்கள் அனைத்துமே வெளியில் தெரிந்து கொண்டே இருக்கட்டும். உனக்குள் இருக்கும் வெளிச்சம் இருட்டிலேயே இருந்து விடுவதும் சரியல்ல என் பிரியமே. இருட்டிலேயே இருந்து விடுவதும் சரியல்ல. எந்த ஒரு தெளிவில்லாத கேள்விக்கும் சிறந்த விடை மௌனமாக மட்டும்தான் இருக்க முடியும் என்பதை தீர்க்கமாக நம்பு. மௌனமாக இருக்க வேண்டிய இடத்தில் மௌனமாக இருந்துவிட்டு போகலாமே. எந்த ஒரு சூழ்நிலைக்கும் சிறந்த எதிர்வினை புன்னகை மட்டுமாகத்தான் இருக்கும். எனவே தேவைப்படும் இடத்தில் சிறு புன்னகையை சிந்திவிட்டு போகலாமே. உன்னுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நடப்பவர்களை மட்டும்தான், அவர்களை மட்டும்தான் நல்லவர்கள் என்று புகழும் இந்த உலகம். உன்னை யாரும் நல்லவர்கள் என்று சொல்லவில்லையே என்று வருந்த வேண்டாம் என் பிரியமே. உன்னை யாரும் அப்படி சொல்லவில்லை என்றால் நீ யாருக்கும் கட்டுப்படாத சக்தி என்பதை உணர கற்றுக்கொள். என் அன்பு பிரியமே, தன்னம்பிக்கையும் தைரியமும் உன்னிடத்தில் அதிகமாக இருந்தால் எதையுமே மிக சுலபமாக உன்னால் சமாளித்துவிட முடியும். நீ அடைய வேண்டிய இலக்கு மட்டுமே உன் கண்களுக்கு தெரியும். தன்னம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு. எது வந்தாலும் பார்த்துவிடலாம் என்ற தைரியத்தோடு இரு. உன்னுடைய இலக்கை அடைவதற்கான வேலையை ஓய்வில்லாமல் செய்து கொண்டே இருக்க பழகு. எதற்காகவும் எந்த சூழ்நிலைக்காகவும் அதை விட்டுவிடாதே என் பிரியமே. முடியாது என்ற பேச்சு இனி உன் வாழ்வில் வேண்டவே வேண்டாம். ஒரு வேலையை செய்து முடிப்பதற்கு துணையாக உன் சாயப்பா நான் உன்னோடு இருந்து கொண்டிருக்கும் பொழுது எதற்காக உனக்கு இந்த தயக்கம்? உன்னிடம் அந்த இறைவனின் பேராற்றல் குடிக்கொண்டிருப்பதை எப்பொழுதுதான் உணர்ந்து கொள்ளப் போகிறாய்? உன்னால் முடியாதது என்று இந்த உலகில் எதுவுமே இல்லை.
அனைத்தையும் முடிக்கக்கூடிய வல்லமை உன்னிடம் அதிகமாகவே இருக்கிறது. நான் அதை உனக்கு அதிகமாகவே வழங்கியிருக்கிறேன். நியாயமாக நீ வைக்கும் கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக அதை உன் கையில் கொடுக்கும் வேலையை உன் சாயப்பா ஏற்றுக்கொள்கிறேன். என்னையே முழுமையாக நம்பி இருக்கும் என் பிள்ளையை நான் எப்படி கைவிடுவேன்? காரணமே இல்லாமல் எங்களின் திரு உருவம் உன் கண்ணில் பட்டிருக்காது குழந்தையே. ராஜபோக வாழ்க்கையை வாழப் போகிறாய். உன் வாழ்க்கை ராஜ வாழ்க்கையாக ஆரம்பிக்கப் போகிறது என்றதால் மட்டுமே இந்த பதிவு உன் கண்கள் பட்டிருக்கிறது. இனி உன் வாழ்வில் மங்கள செய்தி மட்டுமே உன் செவியில் கேட்கும். எதிர்மறை சிந்தனைகளும் மாய எண்ணங்களும் உன்னை சூழ்ந்தே இருந்தாலும் உன் மனதில் என்ன இருக்கிறது என்பதை உன் அப்பா நான் அறிந்து கொள்வேன். என்னுடைய பொக்கிஷம் நீ சுபமாக மங்களகரமாக அனைத்து செல்வங்களையும் பெற்று என்னுடைய பரிபூரண ஆசிர்வாதத்தோடு வளமாக வாழப்போகிறாய். உன்னுடைய மன வேதனை அனைத்தையும் என் காலடியில் சமர்ப்பித்துவிடு. நீ மௌனமாக இருந்துவிடு. உன்னுடைய வேண்டுதல்கள் ஒவ்வொன்றாக உன் சாயப்பா உனக்கு நிறைவேற்றுவேன். புதிய வேலை, நல்ல வருமானம், நோயற்ற வாழ்வு, விரும்பிய வாழ்க்கை, நிம்மதி, சந்தோஷமான வாழ்வு இவை அனைத்தையும் உனக்கு நான் வழங்குவேன். நீ நினைக்கும் அனைத்துமே இனி ஒவ்வொன்றாக உன் வாழ்வில் நடக்க துவங்கப் போகிறது. உன் வாழ்க்கையில் நீ பட்ட துன்பம் அனைத்துமே முடிவுக்கு வந்துவிட்டது. இனி உன் வாழ்வில் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. அனைத்திற்கும் ஒரு அர்த்தமும் உண்டு. என் பாதங்களில் நீ சிந்திய ஒவ்வொரு கண்ணீருக்கும் நல்ல பதில் உனக்கு கிடைக்கும். உன் கண்ணீர் எப்பொழுதும் வீணாகாது. உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் உன் அப்பா நான் நிறைவேற்றுவேன். வாழ்க்கையில் ஒவ்வொரு சோகமும் துன்பமும் பாடத்தை கற்றுத்தரவே வருகிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. அதை விடுத்துவிட்டு துன்பம் வந்துவிட்டதே, சோகம் வந்துவிட்டதே, சோதனை வந்துவிட்டதே என்று மனம் குமுறிக்கொண்டு இருக்காதே. நம் வாழ்க்கையில் பாடத்தை கற்றுக் கொடுக்க, வாழ்க்கை என்றால் என்ன என்று நமக்கு புரிய வைக்க, நம்மையே நமக்கு உணர்த்தவும் அந்த சோகமும் அந்த வேதனையும் அந்த கஷ்டமும் நம் சாயப்பா நமக்காக அனுப்பியிருக்கிறார் என்பதை தீர்க்கமாக நம்பி அந்த பிரச்சனையை எப்படி எதிர்கொள்வது என்பதில் மட்டுமே சிந்தனையை செலுத்தினால் போதும். உன் வாழ்க்கையில் நீ பல படிப்பினைகளை கற்றுக்கொண்டு நிச்சயமாக ஒவ்வொரு படியாக வாழ்க்கையில் முன்னேறுவாய். உனக்கான பாடத்தை நீ நன்றாகவே கற்றுக்கொண்டாய். இனி உன் வாழ்க்கையில் எந்த துயரமும் உன்னை நெருங்காது. இனி உன் வாழ்க்கை எப்பொழுதும் செம்மையாக, செல்வ வளமாக, மங்களகரமாகவே இருக்கும். அதற்கு உன் சாயப்பா நானே சாட்சி. எதற்குமே பயப்படாதே. உன் வாழ்க்கையில் குற்ற உணர்வும் பயமும் இருந்த இடமே தெரியாமல் உன்னை விட்டு விலகிவிடும். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். நான் உன்னுடன் தான் இருக்கிறேன், உன்னோடு தான் பயணம் செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை நீ முழுமையாக உணரும் தருணம் வந்துவிட்டது. நீ அதை உணர்ந்தும் கொள்வாய். இன்றிலிருந்தே, இந்த நொடியிலிருந்தே உனக்கான அந்த நல்ல நேரம் துவங்கிவிட்டது. உடல், மனம், பணம் என அனைத்து ரீதியான உன் கஷ்டங்களும் இந்த நொடியிலிருந்து நீங்க பெறும். இனி உன் வாழ்க்கையில் சந்தோஷம், நிம்மதி, அதிசயம், ஆச்சரியம் எல்லாம் ஒவ்வொன்றாக நிகழத் துவங்கும். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை என் பிள்ளையே. இனி நீ சகல வளமும் நலமும் பெற்று சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழப் போகிறாய். காரணமில்லாமல் எங்களது திரு உருவம் உன் கண்ணில் பட்டிருக்காது குழந்தையே. உன் வாழ்க்கையில் நீ ராஜபோக வாழ்க்கையை வாழத்தான் போகிறாய். நியாயமாக நீ வைக்கும் கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும், நியாயமாக நீ வைக்கும் பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக நான் அதை நிறைவேற்றுவேன், நிறைவேற்றியே தீருவேன். இதுநாள் வரை உனக்கு நான் காண்பித்த அதிசயங்களும் அற்புதங்களும் மிக சிறிய வடிவில்தான் இருந்தது. இனி பார், உன் வாழ்வில் ஆச்சரியமும் அதிசயமும்
பெரிய அளவில் உன்னை நெருங்கும், நீயே நினைக்காத, நீயே எதிர்பார்க்காத பல நல்ல நல்ல நிகழ்வுகள் உன் வாழ்வில் நடக்கும். நான் அதை என் செல்லமான கண்மணிக்காக நடத்தி காட்டப் போகிறேன். இனி வரப்போகும் அடுத்தடுத்த நாட்களில் உன் வாழ்வில் அழகான, நிம்மதியான, வெற்றிகரமான, மகிழ்ச்சியான பல நல்ல நல்ல நிகழ்வுகள் ஒவ்வொன்றாக நிகழும். நீயே எதிர்பார்க்காத, நீயே ஆச்சரியப்படக்கூடிய அந்த நல்ல நிகழ்வுகள் ஒவ்வொன்றாக உன் வாழ்வில் நிகழும். அதை நீயும் அதிசயத்தோடு பார்க்கத்தான் போகிறாய். இன்று உன்னிடம் அன்பாக இருப்பவர்கள் நாளை மறுநாளும் அப்படியே இருப்பார்கள், அப்படியே இருந்து விடுவார்கள் என்று மட்டும் தவறாக எண்ணி விடாதே. பெருமையும் சிறுமையும் சொல்லில் சொல்லப்படும் வார்த்தைகளில் அல்ல. அனைத்துமே நாம் வாழ்ந்து காட்டும், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கையில்தான் உள்ளது. எதற்குமே எவரையுமே எதிர்பார்த்து கொண்டே இருக்காதே. நீ உன் தாய் தந்தையரை இழந்து தவிக்கும் பொழுது உன் தாயாக தகப்பனாகவும் உன் சாயப்பா உன்னுடனேயே இருந்து உனக்கு அனைத்தையும் வாரி வாரி வழங்குவேன். உன் தாய் என்ன செய்வாளோ, உன் தகப்பன் உனக்கு என்னென்ன கூறுவாரோ, என்னென்ன செய்வாரோ அனைத்துமாக நானே உன்னிடம் இருந்து அதை செய்வேன். தனிமையில் அழுது கொண்டு கேட்பார் யாரும் இல்லாமல் யாராவது வந்தால் நலமாக இருக்கிறாயா என்று கேட்டதும் அத்தனையும் கொட்டிவிடும் அந்த ஒரு மனப்பக்குவத்தில் இருக்கும் என் பிள்ளையே, அத்தனை பிரச்சனைகளிலிருந்தும் நான் உன்னை விடுவிப்பேன். பயப்படாமல் இரு, நம்பிக்கையோடு இரு. எந்த சூழ்நிலை வந்தாலும், வாழ்க்கையே முடித்து போகும் சூழ்நிலை வந்தாலும் கூட நம்பிக்கையை மட்டும் எப்பொழுதும் இழந்து விடாதே. அது மட்டுமல்லாமல் பொறுமையோடு நீ இருக்க வேண்டிய அத்தனை விஷயத்திற்கும் பொறுமை காத்திரு. நானே உனக்கு துணையாக எப்பொழுதும் உன்னுடனேயே இருந்து கொண்டிருக்கிறேன். நீ உண்மையாக இருக்கும் பட்சத்தில் பல சோதனைகளை, பல போராட்டங்களை சந்திக்கத்தான் வேண்டும். அது மட்டுமல்லாமல் பல வேதனைகளை நீ அனுபவிக்கத்தான் வேண்டும். நீ உண்மையாக இருந்தால் பல நன்மைகளை கூட நீ இழந்து இருப்பாய். நீ உண்மையாக இருக்கும் பட்சத்தில் எது நடந்தாலும் நீ உண்மையாக மட்டுமே இருந்து பார். நன்மைகள் போனால் என்ன, தீமைகள் வந்தால் என்ன என்று உன்னுடைய மனப்பக்குவத்தை எப்பொழுதும் மாற்றிக்கொள்ளாதே. எப்பொழுதும் தர்மத்தை கடைபிடித்து கொண்டே உண்மையாக நீ இருந்தால் அந்த இறைவனே உன்னை திரும்பி பார்ப்பார் சர்வ நிச்சயமாக. அப்படி இறைவனே உன்னை திரும்பி பார்த்தால் நீ இது நாள் வரை எதுவெல்லாம் இழந்தாயோ அத்தனையும் மீட்டு விடலாம். எதை நினைத்தும் வருந்தாதே. நீ இது நாள் வரை அழுதது எல்லாமே போதும். உன் கண்ணீரை துடைத்துக்கொள். போதும், அனைத்தையும் நிறுத்திக்கொள். தேவையில்லாத உன் பிரச்சனையை நினைத்து நினைத்து மனதை போட்டு வருத்தி கொண்டு நீயும் குழம்பிக்கொண்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் குழப்பிக் கொண்டிருக்கும் அந்த மனப்பக்குவத்தை முதலில் மாற்றிக்கொள். உன்னிடனேயே உன்னுள்ளேயே எப்பொழுதும் உன் சாயப்பா இருந்து கொண்டு உனக்கு தேவையான அனைத்தையும் வாரி வாரி வழங்கிக் கொண்டே இருப்பேன் என்பதில் எந்த ஒரு சந்தேகமுமே உனக்கு வேண்டாம். அடுத்தவர்களால் ஒருபோதும் நன்மையே இல்லை என்பதை நான் உணர்த்து கொண்டே இருக்கிறேன். மற்றவர்களிடம் எதையும் எதிர்பார்த்து பழகாதே. எது உனக்கு கிடைத்ததோ, எது உன்னிடம் இருக்கிறதோ அதை வைத்து சந்தோஷமாக வாழ பழகி கொண்டாலே ஏமாற்றத்தை முற்றிலுமாக தவிர்த்து விடலாம். எதிர்பார்த்தால்தான் ஏமாற்றம் வரும். நீ எதிர்பார்ப்பதையே நிறுத்திவிட்டால் ஏமாற்றம் உன் வாழ்வில் எப்படி வரும்? உன்னை என் பாதையில் இழுத்தது நானே. பிறகு ஏன் இந்த அழுகையும் கலக்கமும்? என் பாதையில் நீ பயணிக்க வேண்டும் என்ற தருவாயில் உனக்கான சோதனை காலம் ஆரம்பமாகிவிட்டது. அதில் ஒவ்வொரு கணமும் உன் நம்பிக்கை, பொறுமை, நிதானம், பக்தி, அன்பு அனைத்தையும் நான் சோதனை செய்து கொண்டே இருப்பேன். சோதனை வருகிறதே என்று நீ சற்று தயங்கி உட்கார்ந்தால் எதையுமே உன்னால் சாதிக்கவே முடியாது. சோதனை வந்தால் என்ன, அனைத்து தடைகளையும் நான் மீட்டு விடுவேன், தாண்டி விடுவேன் என்ற நம்பிக்கை உன் மனதில் இருந்தால் போதும். எதையுமே உன் வாழ்க்கையில் சாதிக்கலாம், ஜெயிக்கலாம், வெற்றியை நிலைநாட்டலாம். கவலைப்படாதே. உன் வாழ்வில் விளக்கேற்ற உன்னப்பா உன்னோடு இருக்கிறேன்.
இனி உனது வாழ்வு மிக ஒளிமயமாக இருக்கப் போவதற்கு உன் சாயப்பா நானே சாட்சி. விரும்பியது எல்லாம் அனைவருக்கும் கிடைத்து விடுவதும் இல்லை, கிடைத்து விடுவது எல்லாம் அனைவரும் விரும்பியதும் அல்ல. எதையோ பெற்று எதையோ கிடைத்து எதுவோ வாழ்க்கை, எதையோ சந்தித்து எதையோ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்தில் அனைவருமே. வெளியே சிரித்து உள்ளே அழுது கொண்டும்தான் அனைவரும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அனைவருக்குமே எல்லோருக்குமே சந்தோஷம் நிரந்தரமாக இருந்துவிடுவதும் இல்லை, கஷ்டகாலம் நிலையானதாக அவர்களிடம் இருந்து விடுவதும் இல்லை. அனைத்துமே மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கிறது. கலங்காதே, உன்னுடைய எல்லா சோதனைகளிலிருந்தும் வெற்றிகரமாக நீ மீண்டு வெளியே வருவாய். நான் அதற்கு உனக்கு எப்பொழுதும் துணையாக இருப்பேன். உன்னுடைய கருணையான பார்வையாலும் என்னுடைய ஆசிர்வாதத்தாலும் உன்னுடைய எதிர்காலம் ஆனந்தமாக அமையும். உன் ஆசைகள் எல்லாம் நிறைவேறும். அவசரப்படாதே, உனக்கான நல்ல வழியை நிச்சயமாக உன் சாயி தேவா காட்டுவேன். நிச்சயமாக நீ உயர்ந்த இடத்தை அடைவாய். என்னுடைய கையை உன்னால் பார்க்க முடியாதது என்பதால் நான் உன்னை பிடித்து கொள்ளாமல் நீ கீழே விழும் சமயத்தில் உன்னை தூக்கி விடாமல் இருந்து கொண்டிருக்கிறேன் என்று நினைத்து விடாதே. என்னுடைய பார்வை உன் மீது எப்பொழுதும் இருக்கிறது. என்னுடைய கை உன்னை பிடித்து கொண்டுதான் இருக்கிறது. நீ தடுக்கி விழும் சமயத்தில், சோதனையான காலத்தில் அனைத்திற்கும் உன்னை தூக்கிவிடவும் உன்னை ஆறுதல் படுத்தவும் உன் மனவலிக்கு ஆறுதலாக 4 வார்த்தை கூறவும் நான் உன்னோடு எப்பொழுதும் பயணித்து கொண்டுதான் இருக்கிறேன் என்பதை எந்த நிமிடத்திலும் மறந்து விடாதே. நான் அன்றும் இன்றும் எப்பொழுதும் உன் வாழ்நாள் முழுவதும் உன்னை தாங்கி பிடித்து கொண்டுதான் இருப்பேன் என்பதை மறந்து விடாதே. உன் சாயப்பாவின் வாக்கு என்றுமே பொய்யாகாது. என்னை நம்பியவர்களை நான் விட்டு கொடுக்கவும் மாட்டேன், அவர்களை விட்டு செல்லவும் மாட்டேன். இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய வாக்குதான். என் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? எது வந்தாலும் தளராமல் முன்னேறி கொண்டே இரு. உன்னுடைய தைரியமே உன்னுடைய சூழலையும் உன்னுடைய சந்தர்ப்பத்தையும் மாற்றும் ஆயுதமாக இருக்கும். எனவே தன்னம்பிக்கையோடு எழுந்து ஓடிக்கொண்டே இரு, நடந்து கொண்டே இரு, வீர நடை போட்டுக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கையை மிக சுலபமாக வென்றுவிடலாம். நினைத்த இலக்கை அடைந்து விடலாம். நீ நினைப்பதற்கு மேலாகவே நான் நடத்தி காட்ட இருக்கிறேன். அது நான் இருக்கும் பொழுது வீணாக உன் மனதை போட்டு எதற்குமே வேதனைப்படுத்தி கொள்ளாதே. உன்னுடைய நம்பிக்கையாக நான் இருக்கும் பொழுது எதற்குமே கலங்காதே. அனைத்தையும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்காதே, வாழ்ந்து கொண்டும் இருக்காதே. ஏனென்றால் எதிர்பார்ப்புகள் கிடைக்காத பொழுது, எதிர்பார்ப்புகள் ஏமாற்றம் அடையும் பொழுது நீ உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏமாற்றத்தை சந்தித்து விட்டதாக நினைத்து கொண்டு அப்படியே வாழ்க்கையில் சோர்ந்து போய்விடுகிறாய். எனவே எதையும் எதிர்பார்த்து காத்து கொண்டே இருக்காதே. வருவது வரட்டும், போனது போகட்டும், போவது போகட்டும், எது வந்தாலும் நான் தைரியமாக இருப்பேன் என்ற தன்னம்பிக்கை வார்த்தைகளை உன் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இரு. உன் எண்ணம் போல் உன் வாழ்வு மிக பிரகாசமாகவே இருக்கும். நான் அதை நடத்தி காட்டுகிறேன். அப்படி நீ இருந்தால் அதுதான் உன் வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அதை விட்டுவிட்டு நம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறவில்லையே என்று எந்த ஒரு தவறான முடிவையும் எடுத்து விடாதே. அந்த முடிவு ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் தள்ளி போய்கொண்டே இருக்கிறது என்பதை நிதர்சனமான நம்பு. குடையினால் மழையை ஒருபோதும் தடுத்து நிறுத்த இயலாது. ஆனால் நம்மை மழையின் போது நனையாமல் கம்பீரமாக நிற்க வைக்கும் அந்த குடையே. அதுபோலவே நம்பிக்கை சில நேரங்களில் வெற்றியை தராமல் இருக்கலாம். ஆனால் வாழ்வில் பெரிய சவால்களை எதிர்கொள்ள சக்தியை அந்த நம்பிக்கை தரும். நம்பிக்கையோடு இரு. எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. எனக்கு துணையாக என் அப்பா இருக்கிறார் என்ற தீர்க்கமான சிந்தனையோடு இரு. உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் மிக ஆனந்தமாகவே இருக்கும். காரணமில்லாமல் கவலை கொள்ளாதே.
காரணம் இருந்தாலும் கூட கவலை கொள்ளாதே. எதுவும் கடந்து போகும். இப்பொழுது நம் வாழ்க்கையில் இருக்கும் சூழ்நிலைகளும் கடந்து போகும் என்று தீர்க்கமாக நம்பு. நம் செயல்களால் மற்றவர்கள் வருந்தக்கூடாது என்று நினைப்பவர்தான் இங்கு பல சூழ்நிலைகளில் வருந்தத்தக்க நிலைக்கு தள்ளப்படுகின்றனர் மற்றவர்களால். மற்றவர்களுக்கு மறந்தும் கூட தீய எண்ணங்களை நினைத்து விடாதே. மற்றவர்களின் மனதை காயப்படுத்த எண்ணி விடாதே. உன் எண்ணம் போல் உன் வாழ்வு அப்படியே இருக்கும் பட்சத்தில் நீ மற்றவர்களுக்கு கெடுதல் நினைத்தால் அது உனக்குதான் கெடுதலாக வந்து அமையும். நீ என்ன நினைக்கிறாயோ அதுதான் உனக்கு மீண்டும் வரும். இதுதான் நிதர்சனமான உண்மை. எனவே நல்லதை மட்டுமே நினை. மற்றவர்களுக்கு நல்லதை மட்டுமே நினை. உனக்கும் நல்லதை மட்டுமே நினை. நல்லதை மட்டுமே பேசு. நல்லதை மட்டுமே சொல்லிக்கொண்டே இரு. நீ நினைப்பதற்கு மேலாகவே உன் வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு சாதகமாகவே அமையும்.